இந்த பிரபஞ்சத்தை பானாசுரனிடம் இருந்து காப்பதற்காக நான் இதை செய்தே ஆக வேண்டும் மகாதேவா. இது என்ன மாயை? மகாதேவரால் தான் அளித்த வரத்தை நிச்சயம் மீற இயலாது. அவர் என்னை காக்க நிச்சயம் வந்தாக வேண்டும். தோன்றிவிடுங்கள் மகாதேவா, எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இது கிருஷ்ணனின் ஏதோ மாயைதான். மாயை அல்ல, இது உண்மையின் நிழல் பானாசுரா. நான் அன்று மகா காளியின் தூதுவனாக உன்னை காண வந்த பொழுது நான் கூறியதை நினைவுபடுத்திப்பார் பானாசுரா. அந்த வரங்கள் உனது கவசம் என்றால் விதியும் தர்மமும் அதையும் உடைத்தெறியும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் ஆகும். இனி மகாதேவரால் உன்னை காக்க இயலாது பானாசுரா. அதனால் உன் தீய கர்மங்களுக்கான தண்டனை உனக்கு கிடைத்தே தீரும். ஓம் காமக்யாம் காமசம்பன்னம் காமேஸ்வரி ஹரிப்ரியாம் காமநாமதேஹி நிமித்யம் காமேஸ்வரி நமோஸ்துதே. வணக்கம் தாயி. வணங்குகிறேன் தாயே. என்னதான் தமையன் தங்களை பற்றி என்னிடம் கூறியிருந்த போதிலும் இப்பொழுது தங்களை நேரடியாக தரிசித்து எடுத்துரைக்க என்னிடம் வார்த்தைகளே இல்லை தாயே. தாயே, சக்தி பீடங்களை நிறுவும் பணியில் தேவி காமாக்கியாவாக தங்களை சந்தித்தது இந்த யாத்திரைக்கே ஒரு மகிமையை உணர்த்துகிறது. ஆம் தாயே, இனி இங்கிலாஜ் தாயாரை போல தாங்களும் சக்தியை அளித்தால் தாயாரின் மறுபிறப்பானது விரைவில் நிகழும். என்னவாயிற்று தாயே? தாங்கள் ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? நீ முறையற்ற வகையில் இங்கு வந்திருக்கிறாய் மகனே. நீ இங்கு வருவதற்கு முன்பு மற்றொரு சக்தி பீடத்தை நீ நிறுவி இருக்க வேண்டும்.